ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி முதல் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா மொத்தமே வந்து 6 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து டிக்கெட் ஃபினாலே வாங்கினதுனால அவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்து ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க. மீதி 4 பேருக்கு தான் வந்து அந்த இடம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நேற்று வந்துட்டு பணப்படி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காலையில் வந்து வேக்கப் சாங் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாங் போட்டாங்க. எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அது வந்துட்டு கரெக்டாக வந்து பச்சக்குன்னு நம்ம சாண்ட்ராக்கு வந்துட்டு கரெக்டாக போன மாதிரி இருந்துச்சு. அதனால் சாண்ட்ரா தான். அதுவும் மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸ் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால். பட் ஆனால் இப்போ என்ன தகவல் வருதுன்னா ஒரு பெரிய விக்கெட் போக போகுது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம முத்துக்குமரன் சீசனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம இவர் கிளம்பியிருப்பார் தீபக். யாராலும் மறக்கவே முடியாது. தீபக் வந்து வெளியே போகணும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. போகும்போது செம்மையாக கண்ணீர் விட்டுருப்பாங்க. நம்ம முத்துக்குமரெலாம் செம்மையாக எழுதிருப்பார். அது பயங்கரமாக இருக்கும். அந்த பாண்டிங்கே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு வருஷமும் நடக்கும். ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடியும் போது வந்துட்டு முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கிங் விஷயம் கொடுப்பாங்க. இவங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு இருக்கும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது, ஒரு பிக் விக்கெட் போக போகுதுன்ற மட்டும் அப்டேட் வருது. அந்த யாருன்றது தெரியல. ஆனால் இன்னொரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்து இந்த ஒரு வேக்கப் சாங் நடந்துச்சுல, அதில் வந்துட்டு எல்லாமே அம்சங்களும் சாண்ட்ராக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது திவ்யா கூட பொருந்தும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா அவங்க வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து அந்த அதில் ஒரு லைன் வரும், டியூஸ்டே சண்டே மண்டே அந்த மாதிரிலாம் வரும். ஸோ திவ்யா கூட பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளும் வந்துட்டு கம்முன்னு இருப்பாங்க. கரெக்டாக ஃப்ரைடே வரும்போது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம், அதனால் அவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க. யோசிச்சு பார்த்தா இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு. ஏன்னா திவ்யா மேலே தான் வந்து இந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக வந்து முதலேருந்தே வந்து வச்சுட்டே இருந்தாங்க. சபரிமலை இது வரைக்கும் பெருசாக வந்துச்சா வரல. அதுக்கப்புறம் வேறு யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது? அரோரா. அவங்க மேலே பிஆர்னு எதுவுமே வரலை. அப்புறம் வேறு யார் இருக்கா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? ஷோ ஃபினாலே எதுவுமா யார் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரிய மாட்டுது. திவ்யா, சபரி, விக்ரம் மறந்துட்டு ஐயோ விக்ரம் இருக்கார்ல. இந்த மாதிரி ஒரு சீசன் நம்ம யாருமே இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல. ஏன்னா ஒரு சீசன் முடியும் போது யார் இருக்காங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது, ரைட்? ஸோ இப்போ விக்ரமுக்கும் பிஆர்ன்ற விஷயங்கள் வரல. ஆனால் திவ்யாவுக்கு ஒரு விஷயம் வந்து பெருசாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு கூட வெளியே அனுப்புறது வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தகவல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் திவ்யாலாம் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய விக்கெட்டுன்றாங்க. யாராக இருக்கும்? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வேறு வந்திருக்கு. ஏன்னா வியானா வந்து சரியான வந்து ரோஸ்ட்டு. ஏன்னா வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்துட்டு நிறைய அந்த வார்த்தைகளாக வேறு சொன்னாங்களா, கிறிஸ்டோஃபர் மாதிரி இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சாங்க. அதுக்கப்புறம் இவரையே வந்து திரும்ப வந்து விக்ரம கலாச்சிருப்பாங்க. அந்த ஃப்ராடு நீங்கள் தான், முதல்ல கண்ணீர் நீங்கள் தான், என்னென்ன வக்கரம். அந்த வக்கரம்ன்ற ஒரு வார்த்தைக்கு விஜய் பார்வதி, விஜய் சேதுபதி எவ்வளோ கலாச்சாரு. இப்போ அந்த அம்மா வக்கரம், உண்மையான வக்கரம் நீங்கள் தான் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து செம்ம ரோஸ்ட் இருக்கு பொழுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்கள வந்து வெளியே அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.